10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்காக ப்ரீவியஸ் வேரியஸ் டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர்ஸ் வித் டீட்டெயில்டு சொல்யூஷனோட அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம் ஃப்ரம் ஜேகே டியூஷன் சென்டர் மதுரை. இந்த மாதிரி வேரியஸ் டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் நீங்கள் நல்ல தரவாக பார்த்துட்டேன்னா வில் கெட் மோர் தென் 90% ஆஃப் த மார்க்ஸ் கண்டிப்பாக வாங்க முடியும் ஸ்டூடெண்ட்ஸ். லேட்டஸ்ட் ஸ்டார்ட் பார்ட் சி கொஷின் நம்பர் 31. ஐ ஆம் ஜெயக்குமார். இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹெச் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ரூவ் தட் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒன் வந்து எல்ஹெச்எஸ், எஃப் கம்போசிட் ஜி கம்போசிட் ஹெச். ஓகே, ஃபஸ்ட்டு எஃப் கம்போசிட் ஜி கண்டுபிடிக்கணும். அப்போ எஃப் கம்போசிட் ஜி ஆஃப் எக்ஸு. அப்போ இந்த எக்ஸு உள்ளே போகும்போது இந்த கம்போசிட் ஃபங்க்ஷன் வெளியில் போயிடும். அப்போ எஃப் ஜி ஆஃப் எக்ஸு, ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஜி ஆஃப் எக்ஸ் என்னது 1 - 2x. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் என்ன இருக்குது 2x + 3. எக்ஸ் இருக்கிற இடத்துல 2 × x + 3. அப்போ இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 - 2x இருக்குது. அப்போ 2 × 1 - 2x + 3. ஓகே, அப்போ 2 - 4x + 3. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 5 - 4x. ஓகே, இப்போ இதுதான் எஃப் கம்போசிட் ஜி ஆஃப் எக்ஸு. இப்போ எஃப் கம்போசிட் ஜி கம்போசிட் ஹைச். அப்போ எஃப் கம்போசிட் ஜி கம்போசிட் ஹைச் ஆஃப் எக்ஸு. ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த எக்ஸ் உள்ளே போகும்போது இந்த கம்போசிட் ஃபங்க்ஷன் வெளியில் போயிடும். அப்போ எஃப் கம்போசிட் ஜி ஹைச் ஆஃப் எக்ஸு. அப்போ எஃப் கம்போசிட் ஜி ஹைச் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்குது 3x இருக்குது. ஓகே, இப்போ பாருங்களேன், எஃப் கம்போசிட் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 - 4x. எக்ஸ் இருக்கிற இடத்துல இங்கே எக்ஸ் தான் இருக்குது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது 3x இருக்குது. அப்போ 5 - 4 × 3x. அப்போ 5 - 12x. ஓகே, இப்போ ஆர்ஹெச்எஸ்க்கு வாங்க. எஃப் கம்போசிட் ஜி கம்போசிட் ஹைச். அப்போ ஃபஸ்ட்டு ஜி கம்போசிட் ஹைச் ஆஃப் எக்ஸு, ஜி கம்போசிட் ஹைச்சு. ஓகே, எக்ஸு கண்டுபிடிக்க போகிறீங்க. அப்போ இந்த எக்ஸு உள்ளே போகும்போது இந்த கம்போசிட் ஃபங்க்ஷன் வெளியில் போயிடும். அப்போ ஜி ஆஃப் ஹைச் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ஜி ஹைச் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்குது 3x இருக்குது. ஓகே, இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் என்ன இருக்குது 1 - 2x இருக்குது. எக்ஸ் இருக்கிற இடத்துல ஸோ 1 - 2x இருக்குது. எக்ஸ் இருக்கிற இடத்துல இங்கே எக்ஸ் இருக்குது. பட் இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல யார் இருக்காப்புல 3x இருக்குது. அப்போ 1 - 2 × 3x. அப்போ 1 - 6x. ஓகே, இப்போ பாருங்களேன், எஃப் கம்போசிட் ஜி கம்போசிட் ஹைச். அப்போ எஃப் கம்போசிட் ஜி கம்போசிட் ஹைச் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறீங்க. அப்போ இந்த எக்ஸ் உள்ளே போகும்போது இந்த கம்போசிட் ஃபங்க்ஷன் வெளியில் போயிடும். அப்போ எஃப் ஜி கம்போசிட் ஹைச் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? இப்போ பாருங்கள், எஃப் ஜி கம்போசிட் ஹைச் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் என்ன இருக்குது 1 - 6x இருக்குது. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் என்ன இருக்குது 1 - 2x + 3 இருக்குது. அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல இங்கே எக்ஸ் தான் இருக்குது. அப்போ இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 - 6x இருக்குது. அப்போ 2 × 1 - 6x + 3. ஸோ 2 - 12x + 3 is equal to 5 - 12x. பார்த்தீங்களா? ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக வந்துச்சா? Therefore F composite G composite H is equal to F composite G composite H. So proved. Okay students, thank you, all the best. Subscribe பண்ணிட்டு ப்ளஸ் லைக் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.